இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட அந்த மனுஷன் வந்திருந்தா இல்லையா மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தான் அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டலோட லார்ட் அப்படின்றது ரிவீல் பண்ணி விட்டுறாங்க. அதை நம்மால் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாப்ல. எதுக்கு அந்த ஐடென்டி மறைச்சான்னு தெரியல. சரி ஓகே இப்போ டிஸ்கஷனுக்கு வருமா அப்படின்ற மாதிரி பேசும்போது முதல்ல அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டல்லாம் என்ன அப்படின்ற சொல்றாங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக் சைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதான். அது வெறும் மணல்களாலும் கற்களாலும் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் அது ஒரு ரியல் ஃபோர்ட்ரஸ்னே சொல்றாங்க. ஏன்னா அதை உடச்சிட்டு போறதுன்றது இம்பாசிபிள். அதாவது அப்ப இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அது கஷ்டம் தான். ஏன்னா அது ஒரு 5 மீட்டர் உயரம் இருக்குமா. அந்த இடத்த ஈஸியாக நீங்கள் இந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியாது. மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அந்த கேஸ்டலுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அந்த கேஸ்டல் வால்ஸ் இருக்கையா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த மண் கோலம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரீச்சர்ஸ், அதை கிரீச்சர்ஸ்னு சொல்லலாமா இல்லை கிரியேஷன்ஸ் சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அது எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியாது. பட் காலங்காலமாக அந்த கேஸ்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். லைக் இவங்க எப்படி ஆரிஜினல் ஆகிற ஹிஸ்ட்ரியை பற்றின பெரிய விலாவரியான விளக்கங்கள் கிடையாது. ஆனால் அங்கே ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரைப்ஸும் ஒன்று சேர்ந்து வாடுறதா சொல்கிறாங்க. இவங்களோட மெயின் ரிசோர்ஸே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சால்ட் மைன்ஸ் தான். ஸோ அந்த சால்ட்டை குடஞ்சி அதை வைத்து அது மூலியமான அவங்க ட்ரேடிங் மூலியமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஜியோகிராஃபிக் அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது நம்ம பசங்க இருக்க சதர்ன் பெனின்சுலா இருக்கு இல்லையா, அங்கேருந்து மற்ற கான்டினென்ட்டை கனெக்ட் பண்ணுற ஏரியாவில் தான் இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டல் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டல் யார் கீழே இருக்கோ அவங்க தான் அந்த இடத்தோட ராஜா. மெயின் கான்டினென்ட்க்கு என்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க பிடிக்க வேண்டியது ஆட்டோமேஷன் கேஸ்டல். சுருக்கமாக சொல்லலாம் நம்ம ஹீரோட அடுத்த கட்ட கோலாக இருக்க வேண்டியது இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டல் தான் அப்படின்றது நமக்கு சொல்கிறாப்ல. ஸோ இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் எப்படி இவங்க கான்கவர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த கட்டமாக இருக்க போகுது. அதனால் ஃப்ரீயாக இன்றைக்குமே யாரும் கிஃப்ட் தர மாட்டாங்க. எதையாவது ரிட்டர்ன் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் உங்களை மாதிரி ஆடே ஹைப் பண்ணுற ஆள் கண்டிப்பாக எதனா ஒன்று ரிட்டர்னில் எதிர்பார்ப்பீங்க. ஓ ரியாக்ஷனே தர மாட்டீங்களா அப்படின்னு லேக்கராக கேட்க அந்த ஹியூவும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சரி விடுங்க, முதல்ல நாங்கள் இப்படி உன்னை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற சொல்கிறேன் பாருங்களேன். நான் எதனால் அப்படி யோசிச்சேன்னா முதல்ல உங்களோட பேர் ஹுய் அப்படின்னு சொல்லிங்க. அது உங்களோட லாஸ்ட் நேம். அதாவது அந்த நேம் நீங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா லிசார்ட் மேன்ஸுக்கு ஆட்டோமேஷன் கேஸ்டில் பற்றின எவ்வளோ நாலேஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா ஈவன் அந்த கேஸ்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் மட்டும்தான் அந்த லார்டோட நேம் அப்பியரன்ஸ் எதெல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா. அப்படிப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது ஊருக்குள்ளே இருக்கிற 4 ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த லார்டுக்கு லாயல்ட்டி பிளேஸ் பண்ணிருப்பாங்களா, அவங்களால மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். மற்ற யாராலுமே யார் இது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஹூன்ற பேர் தான் அந்த லார்டோட பிளட் லைனை சேர்ந்தவங்க மட்டும் வச்சிருக்க ஒரு நேம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிம்பிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்மளால் கெஸ் பண்ணியிருக்காப்புல, சாதாரணமாலாம் கிடையாது. அண்ட் அந்த லார்டுக்கு 4 பசங்க 4 பொண்ணுங்க இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருக்காரு. அது யார் இப்போ ஆட்டோமேஷன் கேஸ்டலோட லீடர் ஆக போறான்றது ஒரு நோட்டாக தான் இருக்குது. அண்ட் லார்ட் இவன் தான் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இவன் ஒரு உமன் இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அது மூஞ்சில் அடி பார்த்தாலே தெரிஞ்சுது. அண்ட் எங்காவும் இல்லை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேஜாக தான் இருக்காப்புல. இதே எல்லாத்தையும் வச்சு பார்த்தாக்கா ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருது, நீங்கள் அந்த கேஸ்டலோட லார்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறாப்புல. அவருக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்றது பார்த்த உடனே இந்த ஃபியூக்கு ஷாக் ஆயிடுது. பரவாயில்ல, என்னோட சுற்று வட்டாரத்தில் ரிசர்ட்மெண்ட் யாருமே எனக்கு க்ளோஸாக கிடையாது. ஆனால் என்ன பற்றின இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லைன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுய் அவரோட மாஸ்க் எடுக்கிறாப்ல. நீ கெஸ் பண்ணது கரெக்டு தான், நான் தான் ஆட்டோமேஷன் கேஸ்டலோட லார்ட் அப்படின்ற மாதிரி அவர் ரிவீல் பண்ண பிறகு அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாப்ல. என்னன்னா ஆக்சுவலாக அது ஃப்ரீ தான்ப்பா, நான் காஸ்ட்டில் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரீயாகவே தான் உங்களுக்கு கொடுக்கலான்றதா என்னோட இன்டென்ஷன்ற மாதிரி சொல்லும்போது ஓ ஃப்ரீயா அப்படின்னா அது காஸ்ட் கிடையாது. பட் அப்படி ஓசியிலே அவ்வளோ பெரிய ரீசோர்ஸை தரேன்னு சொல்லியுமே அந்த லார்டு அது வேணான்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக வேணான்னு சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதையுமே லேக்கராக அவனை ரிவீல் பண்ணி விட்டுறாப்ல. இவங்க கிட்ட இருந்து சால்ட் ஆனால் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது இவங்க காசு தர தேவையில்ல, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். உங்களுக்கு நான் மாசம் இவ்வளோ சால்ட்டை தந்துடுறேன், அதுக்கு பதிலாக உங்களோட ப்ரொடெக்ஷன் நீங்கள் எனக்கு தரணும், எங்களுக்கு என்ன த்ரெட் வந்துச்சுன்னா நீ எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ள போடப்படுற கான்ட்ராக்ட். அதனால தான் அந்த நால்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிக்கடி இவங்களை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேற ஆட்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. அதனால சால்ட்டோட சேஃப்டினால பயந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் முதல்ல அவங்களை தூண்டி விட்டாங்களா என்னெல்லாம் தெரியல. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வைலன்ஸ் புல்ல இன்னொரு கேங்கையும் இன்வால்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த லார்டு. அவரு சிம்பிளா அந்த டிப்ளமசி அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை தராங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இவன் இந்த இடத்துல சால்ட் தரானா அதுக்கு பதிலாக அவங்க பணம் தர தேவையில்ல, ஆனா அதுக்கு பதிலாக ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். லிசார்மென்ட்ஸும் சரி நால்ஸும் சரி நல்லா சண்டை போட தெரிஞ்சவங்க. ஸோ அதனால அவங்க அந்த சண்டை போடுற ஸ்கில்ல வித்து அது மூலமா ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஒன்னு கொடுத்தாதான் இன்னொன்று கிடைக்கும், இதுதான் இந்த உலகத்தோட ரூல். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் தெரிஞ்ச பிறகும் எதுக்காக இது நீங்க ரெஃப்யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு கேட்கையில இதே கேள்வி அங்கே கேட்டு அதுக்கான பதில் நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேஷன் கேஸ்டில் மொத்தமா நான் கான்கர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது. ஏன்னா இவங்க அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து சால்ட் வாங்குறதுக்கு பதிலாக ஒரேடியா ஹியூமன்ஸை துரத்தி விட்டு அந்த மொத்த கேஸ்டிலும் மாட்டே போட்டா கேஸ்டிலும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, சால்ட்டும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. அவங்களுக்காக ஃபைட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் கேஸ்டில் கூட போர் தொடுக்க போறதா
தான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்ல, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் சும்மா அந்த ஆப்ஷன் தான் சொல்கிறேன். அதாவது நால்ஸ் இதே பதில் தான் சொல்லியிருப்பாங்க, அதை தான் நம்ம லேக்கராக்கும் சொல்லி காட்டுறாப்ல. அந்த கேங் இந்த பதில் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வேறுனே ஒரு அதனால வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நால்ஸுக்கும் சரி நம்மளோட இந்த பிளிசர்மென்ட்ஸுக்கும் சரி டிப்ளமசி அப்படின்றது செட் ஆகாது. அவங்களோட நேச்சர்னா சண்டை போடுறது தான். ஸோ அடிக்கிறது பறிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. இவனுக்கிட்ட இந்த மாதிரி டீல் பேசுறதுன்றது அவங்களுக்கு நேச்சருக்கு ஒத்து வராது. ஆனால் ஆட்டோமேஷன் கேஸ்டில் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடாதீங்க. எங்களை ஈஸியாக அடிச்சு போடலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை காலங்களாக அதை அடிச்சு போட முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து ஃபோர்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ராங் ஆனாலும் அது ஈஸியாக உடைக்கணும்னு நினச்சிடாதீங்க. ஆனால் லேக்கராக் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க சண்டை போட்டால் கண்டிப்பாக இவங்க பக்கம் இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஈஸியாக அந்த கேஸ்டில் பிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஹீரோவோட அந்த ப்ளூ காட் பீட்டில் அதான்பா வெட்டிக்கல் நண்பர் இருக்காரு. வெட்டிக்கல் நண்பர் விட்டுன்னு வச்சுங்களேன், 5 அடி வால்லாம் வந்து ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே போயிடுவாப்புல. ஸோ அவங்க ஈஸியாக அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் வந்து கான்கர் பண்ணிடலாம். இதனால தான் அவன் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். எங்களோட கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணணும் டிசைட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் வந்து துக்குளாக போட்டுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு டேமேஜ் எடுக்கும் தான், இருந்தாலும் ஈஸியாக அவங்கள கான்கர் பண்ணிவிடுவோம். இது எல்லாத்துக்கும் மேலே பல நழுவி பாலில் விடுற மாதிரி அந்த கேஸ்டோட லாடே இந்த இடத்துல வந்திருக்காப்புல, உங்களை பிடிச்சி வச்சா அது இன்னுமே ஈஸியாக இடலான்ற மாதிரி சொல்லும்போது அவர் கேட்க பக்கம் சிரிக்கிறாப்புல. அதெல்லாம் தெரியாமலடா நான் இங்கே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. நீ என்னை கொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் என்னை வந்து இங்கே இறந்து போய்ட்டுன்னு வச்சுக்கேன். அடுத்த சக்ஸஸர் யார், அடுத்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் ஆட்சி செய்ய போகிறது யாருன்றது உனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. இவங்களுக்கு மொத்தம் 8 பசங்க இருக்காங்கல்ல. ஆனால் அதை பற்றி எனக்கு என்ன கவலை, எவன் வந்து ஆட்டோமேஷன் கேஸ்டில் ஆட்சி செஞ்சான்னு நான் அந்த இடத்துல அடிக்க வேண்டிய வேலை அடித்து தூக்கி தானே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு கோ கேமை பற்றி தெரியுமான்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறாப்புல. இந்த ஃபாரின் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்ல சிப்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த சிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அந்த கேம் பற்றி எனக்குமே டீட்டெயிலாக தெரியாது, பட் அந்த கேமை தான் அவர் சொல்லிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி அவருமே அந்த கேம் பற்றிலாம் பேசல, அதில் இருக்க பீசஸ் பற்றி தான் பேசுறாரு. அதில் ஒவ்வொரு பீஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா மறைமுகமாக தான் சொல்லுவாங்க, அது புரியவே புரியாது. பட் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஆட்டத்தில் 2 பேர் தான். அந்த ஆட்டத்தில் நான் வெறும் பகடக்காய் மட்டும்தான். ஒரு பக்கம் யார் இருக்காட்டா, அது லிசார்ட்மெண்ட்ஸ், அதாவது ப்ளூ கார்டியன்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனாஷிங் டீத், அதாவது அந்த ஆப்போனன்ட் பிளேயர் இருக்காங்க, அந்த நால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இந்த போட்டியே வந்து இவங்க 2 பேருக்குள்ள தான். ஏன்னா நம்ம ஹீரோவும் சரி, அதுக்கு ஆப்போனன்ட் அந்த பிளேயரும் சரி, அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் கான்கர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டேரெக்டாக சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசார்ட்மெண்ட் சண்டை போகிறாங்க, போயிட்டு இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி நால்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பக்கமும் வீக்கான பேருக்கு 2 பேர் அடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதனால் அந்த இடத்துல அப்படி ரிஸ்க் பண்ணவே முடியாது. ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இவங்க மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் யாருக்கும் வெற்றி கிடைக்காது. இல்லைனா ஒருத்தனுக்கே வந்து மொத்தமாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடை கண்டிப்பாக கைப்பற்ற மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த சக்ஸஸராக யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த இடத்துல ஆட்டமே மாறப்போகுது. என்னன்னா 2 காட்ஸ் இருக்குது இல்லையா, அவருக்கு மொத்தம் 8 பசங்க. 2 காட்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி அந்த பசங்களில் யார் அடுத்த சக்ஸஸர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கடல் மேலே நம்பிக்கையை வந்து எடுக்கணும். இப்போ 4 பேர் வந்து ப்ளூ கார்டியன் செட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, 4 பேர் வந்து அந்த கனாஷிங் டீச்சர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 பேர்லேருந்து எவனா ஒருத்தன் ஆட்டோமேஷன் கேஸ்டில் லீடர் ஆகிட்டானா நம்ம ஹீரோக்கு வந்து அட்வான்டேஜ், இல்லை அவங்கலேருந்து ஆகிட்டானா அவனுக்கு அட்வான்டேஜ். இதுதான் வந்து ஆக்சுவல் பேட்டிலே. ஸோ இது நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டரோட லார்ட் வந்து அவ்வளோ தைரியமாக அந்த இடத்துல வந்து உட்காந்து டீல் பேசிட்டு இருந்திருக்காப்புல. இந்த கதை ஆரம்பிச்சது இப்போ கிடையாது, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்ட் வந்து வந்திருக்குது. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோட பரம எதிரின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பான் பார்த்திங்களா ஒருத்தன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் அடி வாங்கியிருப்பான்ல, அவன் வந்து பேசுகிறாப்புல, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து நெபியூலா அப்படின்னு சொல்லி கேட்போங்கன்னு சொல்லி கேஷுவலாக பேசுகிறே, தம்பி நீ யாருன்ற மாதிரி கேட்க, டேய் நான் யாரும் தெரியாதா, நான் கடைசியாக கொடுத்தா ஃபைட் பண்ணி நான் கூட உனக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தேனே. சரி அந்த மாதிரி ஜோபித்தனமான விஷயங்கள்லாம் விட்டுட்டு மேட்டர் இருக்கும். எனக்கு ஜோபித்தனமான விஷயம் மாட்டேன், என் உயிரை கொடுத்து ஒரு தோக்கடிக்க ட்ரை பண்ணி தோத்து போயிட்டு ரீமேட்ச் கேட்கும்போது இன்னும் இதை தொருத்தி ஊட்டி இப்படி நடந்தா இப்படி பேசியா, சரி அதெல்லாம் விடு. அதை நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல செம்மையாக அவனை கலாய்ச்சி விட்டுருவாப்புல. ஏன்னா அவன் மோசமான முறையில் தோத்தா இல்லையா, இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அந்த பையன் வந்து அங்கே திரும்பி வந்திருக்கிறாப்புல. இந்த வாட்டி பேட்டலில் கண்டிப்பாக நான் ஜெயிக்க போறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லல. டே பைத்திய மாதிரி பேசாதடா, எடுத்து ஒன்னே ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்லேயே ரேங்க் 1 ரேங்க் 2 மோதிக்கிட்டோம்னா அதனால் மற்றவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க, நமக்கு தான் லாஸ் லூஸ். ஏன்னா இது ஒரு சாதாரண கேம் கிடையாது, இது ஒரு ரியல் லைஃப். இந்த இடத்துல நம்ம செத்து போனோம்னா டேரெக்டாக செத்து போன்றத மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாருப்பா. ஆமாப்பா, ஆனால் உங்கள்கிட்ட சண்டை போகணும்னு எனக்கு ஒரு ஆசையாகுது. இந்த ஹெகிமோனியான்ற பேரை பொறுத்த வரைக்கும் தலைவனோட பிளே ஸ்டைலை பற்றி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் அவனுக்கு ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சண்டைன்னு வந்துட்டா சட்டையை கிழிச்சிட்டு வந்து சண்டை போடுவான் போல, மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுவான். ஸோ இவங்க கூட வந்து ஒரு டஃபான ஆம்பளை தான் சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோட நிறைய வாட்டி தோக்கடிச்சிருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது, மற்றவங்க தான் இவன் பிரச்சனை. இவங்க கூட தேவையில்லாமல் ஸ்டார்டிங்கில் சண்டை போட தேவையில்ல. ஹீரோக்கு ஜெயிக்க முடிஞ்சாலுமே அந்த இடத்துல எதுக்கு அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்பல ஆக்சுவலி இவன் தான் அந்த நால்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவன். கனாஷிங் கார்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கவன் தலைவன் தான். சரி இப்போ எப்படி சண்டை போடலாம், நான் சண்டை போட்டு தரணும், சட்டை கழிச்சிக்க வேற எப்படி சண்டை போடலான்னு சொல்கிற மாதிரி அவன் கேட்கும்போது நம்ம 2 பேருக்கும் ஒரே விஷயம் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அதே ஒரு பெட்டை கட்டிக்கோமா, என்ன சொல்கிற, நம்ம ஆட்டோமேஷன் கேஸ்டில் வச்சு அதில் இருக்க ஹியூமன்ஸை வச்சு நம்ம பெட்டு கட்டுவோம், நம்ம கான்ட்ராடிக்டரி ப்ராஃபஸி வந்து ட்ரிகர் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க 2
பேர் வந்து ப்ராஃபஸி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராஃபஸினா முன்னோர்கள் எழுதி வச்ச விஷயம். இப்போ அது 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வருவான். அவன் தான் இந்த ஊர காப்பாத்துவான்ற மாரி எழுதி வைப்பாங்கல்ல. அந்த மாரி 2 கடவுளுகளும் 2 ப்ராஃபஸி எழுதி வைப்பாங்க. அதுல எது ட்ரூவா வருது, அதாவது எந்த டாட்டரோ இல்ல சன்னோ யார் வந்து அடுத்த கேஸ்டோட லார்டா மாறுறாங்களோ, யாரோட அந்த ப்ராஃபஸி பலிக்குதோ அவங்க தான் அந்த பெட்ல ஜெயிச்சாங்க. அவங்களே தான் ஆட்டோமேஷன் கேஸ்டல் சொந்தமானது. இதுதான் சிம்பிளான பெட். அத சொல்லி அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அனிமி சீரிஸ்லாம் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.